தற்போதைய சூழலில் எங்களை பொறுத்தவரை அன்புமணிதான் பாமகவின் தலைவர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அலூர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், தேர்தல் ஆணையம் பொறுத்தவரை அன்புமணிதான் தலைவர் என்று உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எப்பமா உத்தரவு கொடுத்தாங்க? அப்படிலாம் உத்தரவு கொடுக்கல. அன்புமணிக்கு இந்த மாதிரி எப்படின்னா நீட்டிப்பு வழங்கியதாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அதே தேர்தல் ஆணையம் தான் மாம்பழ சின்னத்தை கையெழுத்து போடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. மாம்பழ சின்னத்தை எப்படின்னா யாருக்கு எந்த ஐயாவுக்கும் தர முடியாது, அன்புமணிக்கும் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இது வழக்கு நடந்துட்டு இருக்குது. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் 46 ஆண்டு கால உழைப்புக்கு சொந்தக்காரர். தன்னுடைய உழைப்பாலே இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பல நன்மைகளை செய்தவர். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவர்தான் மாம்பழம் சின்னத்திற்கு சொந்தக்காரர் என்பதை மிக விரைவிலே நீதிமன்றத்தின் மூலமாக உறுதி செய்வோம். மாம்பழம் சின்னம் என்பது மருத்துவர் ஐயாவுக்கு சொந்தமானது, ஐயா தரப்பையே சேர்ந்தது. ஐயா மாம்பழம் சின்னம் என்பது பாட்டாளி மக்கள் என்பதும் மருத்துவர் ஐயாவை தான், வேற யாரும் அதை உரிமை கொண்டாட முடியாதுங்க. நீதிமன்றத்திலே சட்ட போராட்டத்தின் மூலமாக அதை உறுதி செய்வோம். சார், இணைப்பில் இணைந்து வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.